ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. வாங்க, இன்னைக்கு கல்யாண வீட்டு பந்திலெல்லாம் பரிமாறுவாங்கல்ல, அதே மாதிரியான சுவையும் மனமும் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான கார குழம்பு ரெசிபி. கிட்டத்தட்ட ஒரு வத்த குழம்பு டேஸ்ட்டில் சூப்பராக எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்குன்னு நம்ம ஒரு பொடி வறுத்து அரைச்சி இந்த குழம்புல சேர்க்க போகிறோம். அந்த பொடி தான் இந்த குழம்புடைய ஒரு மெயினான ஒரு பொருள். அதை சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கும். இப்போ வாங்க, இதுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் தாராளமாக ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஹீட்டான பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் நான் இன்றைக்கி பொடி பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா பாருங்கள், பூண்டு நல்லா ஒரு 20லேருந்து 25 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லா பெரிய பெரிய சைஸில் இருக்க பூண்டு தான் எடுத்திருக்கேன். இது கூடவே இதே மாதிரி 25லேருந்து 30 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து இந்த நல்லெண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விடலாம். நீங்கள் அப்படியே அந்த வத்த குழம்பே தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுண்ட வத்தல் கிடைக்கிது இல்லைங்களா, அதை இந்த பூண்டு வெங்காயம் சேர்க்குறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பூண்டு வெங்காயமும் சேர்த்து கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி செய்யும் போது அட்டகாசமான அதே கல்யாண வீட்டு பந்தியில் பரிமாறுற இல்லைனா ஹோட்டல்லலாம் கிடைக்கிற அதே வத்த குழம்பு நம்ம வீட்லேயும் வைக்கலாம். நான் இன்றைக்கி அந்த சுண்ட வத்தல் சேர்க்கல, நான் இன்றைக்கி வெறும் கார குழம்பாக தான் இதை செய்கிறேன். இப்போது பூண்டும் வெங்காயமும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு நல்ல பெரிய சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இது வதங்கட்டும். இதுக்குள்ளே நம்ம இந்த குழம்புக்குன்னு ரெடி பண்ணுற பொடி என்னென்னலாம் சேர்த்து அரைக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். 4 டீஸ்பூன் வர மல்லி, 3 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, கட்டாயமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அரிசி, சாப்பாட்டு அரிசி. இது எல்லாத்தையும் எந்த ஒரு எண்ணெயும் சேர்க்காம வெறும் வாணலியில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா சிவக்க வறுத்து ஆற வச்சு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய இந்த வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. வேறு குழம்பு தூளோ இல்லை மல்லித்தூளோ சேர்க்க வேண்டாம், தனி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்ச இந்த பொடி இருக்கு இல்லையா, இதிலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் மிச்சம் இருக்குது. நல்லா இந்த எண்ணெயிலேயே இதை நல்லா வதக்கி விடலாம். இந்த பொடி சேர்த்து வதக்கும் போதே நல்ல கமகமன்னு அந்த கார குழம்பு வத்த குழம்போடைய வாசனை வீடு முழுக்க சூப்பராக இருக்கும். இப்போ இந்த நல்லெண்ணெயில் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கி விடும்போது உங்களுக்கு அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இதை ஓப்பன் பேன்லேயே ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இந்த அளவுக்கு கொஞ்சமாக ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு தான் புளி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். அந்த புளியை நல்லா ஊற வச்சு 1 டம்ளர் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் திரும்ப. கூடவே இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி அந்த காரம், புளிப்பு, உப்பு இதனுடைய அளவு செக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பேன்லேயே கொதிக்க வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. கூடவே ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கோங்க. கட்டாயமாக இந்த வெல்லம் சேர்க்கும் போது அது ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த காரக்குழம்பு. இப்போ வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இதை அப்படியே கொதிக்க விட்டுடுறோம். ஒரு 2 நிமிஷம் கொதித்து இதில் இருக்க பச்சை வாசனைலாம் ரிமூவ் ஆன பிறகு ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வச்சுருக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து குழம்பு சூப்பராக வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் திக்காகிறதுக்காக இன்னும் 2 நிமிஷம் இப்படி திறந்தபடி ஓப்பன் பேன்லேயே வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா நம்ம ஊற்றின அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு உங்களுக்கு மேலே மிதந்து வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த நல்லெண்ணெய் பூரா மேலே மிதந்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தோடனே நம்மளுடைய காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூடான கமகமன்னு வாசனையான காரக்குழம்பு. இதிலவே நீங்கள் சுண்ட வத்தல் போட்டிருந்தீங்கன்னா வத்த குழம்பு சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடும். கட்டாயமாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4 ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.